ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ் வேர்டில் எப்படி டைம் டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்வியூஸாக ரிசீவ் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். தென் பேஜ் லேஅவுட், அதில் சைஸ் A4 அப்படின்னு கொடுங்க. தென் ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கொடுத்துருங்க. தென் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, ஜூம் அவுட் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஃபைன். தென் இன்சர்ட் டேப் போகிறேன், அதில் டேபிள். தென் இன்சர்ட் டேபிளில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 9 அப்படின்னு கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் 9. தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இந்த டேபிளோட கார்னரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்படி ஒரு பேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரியே கவனிச்சுங்க. ஓகே, கொண்டு வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ளஸ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது டேபிள் மொத்தமும் செலக்ட் ஆகும். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க, டேபிளுக்குள்ளே கர்சர் இருக்கும்போதோ இல்லை டேபிள் செலக்ட் ஆகி இருக்கும்போதோ உங்களுக்கு இங்கே டேபிள் டூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் டிசைன் அப்படின்னு இருக்கும், லேஅவுட் அப்படின்னும் ஒரு டேப் இருக்கும். இப்போ நான் லேஅவுட் டேப்பில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டில் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். தென் ஹோம் போகிறேன், அதில் ஃபாண்ட் ஸ்டைல் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஃபாண்ட் சைஸ் 16 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். தென் டேபிளில் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டூல்ஸில் லேஅவுட் போங்க, அதில் மெர்ஜ் செல்ஸ் கொடுங்க. இந்த இருக்குது மெர்ஜில் மெர்ஜ் செல்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. தென் செகண்ட் ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ரோவில் டைம் டேபிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைம் டேபிள். தென் கர்சரை செகண்ட் ரோவில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் பீரியட் ஃபார் 12th அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. பீரியட் ஃபார் 12th. தென் இந்த செல்லில் கர்சரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் டேஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. தென் டவுன் ஆரோ கீ கொடுங்க. இப்படி டவுன் ஆரோ கீ கொடுத்து இங்கே எல்லா டேஸையும் டைப் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் மண்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். மண்டே. ஓகே, தென் டவுன் ஆரோ கீ கொடுக்குறேன். எல்லா டேஸையும் நான் டைப் பண்ணிட்டேன். தென் இந்த செல்லில் கர்சரை வைக்கிறேன். 1 அப்படின்னு கொடுக்குறேன். தென் ST அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கீயை கொடுத்துருங்க. இப்படி ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் செல் 2 ND space, then next one 3 RD space, then 4th. okay, then 5th column skip பண்ணிருங்க. இந்த செல்ல கர்சரை வைங்க. 5 TH space, then 6 TH space, then 7 TH space. okay, அவ்வளோதான். then இந்த காலமை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் டேபிளில் போய் மெர்ஜ் செல்ஸ் கொடுக்குறேன். தென் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ் கொடுக்குறேன். தென் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ். ஓகே, இதில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். தென் இந்த செல்லில் இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். தென் இந்த செல்லில் லஞ்ச் பிரேக். ஓகே, தென் இந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணுறேன். தென் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. லஞ்ச் பிரேக் இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டேபிள் டூல்ஸில் லேஅவுட் டேப்பில் டெக்ஸ்ட் டைரக்ஷன் போங்க. உங்களுக்கு என்ன டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா, ஃபைன். செல்ஸில் எல்லாத்துலேயும் உங்கள் சப்ஜெக்ட் நேம்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். botany, then zoology, physics, chemistry, இப்படி எல்லாத்துலேயும் டைப் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, எல்லா செல்ஸ்லையும் சப்ஜெக்ட் நேம்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ டைம் டேபிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் அதோட ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 26க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 24, 26. ஓகே, தென் கண்ட்ரோல் B கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன். தென் கலர் ஷேடிங் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன்னா, இதுவே நீங்கள்
பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, Black and Whiteல பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா இப்படி கலர் ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்படி ஃபில் பண்ணிங்கன்னால அவ்வளோ நல்லா இருக்காது. கலர் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இது ஓகே. தென் ஃபாண்ட் கலரை ஒயிட் கொடுக்குறேன். ஓகே. தென் பீரியட் ஃபார் 12th இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை நான் ஒரு 24 கொடுக்குறேன். 24. ஓகே. தென் கலர் ஃபில் பண்ணுறேன். இதில் டார்க் ப்ளூ கலர் கொடுக்குறேன். தென் இதில் டெக்ஸ்ட் ஹைலைட் கலர்னு இருக்குது, அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கொடுக்குறேன் நான். ஓகே. தென் ஃபாண்ட் கலர் உங்களுக்கு இதில் ஒயிட்டாகவே தெரியும், கவனித்து பாருங்கள், இதில் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை Ctrl B கொடுத்து போல்ட் கூட பண்ணிடுறோம். ஓகே. தென் டேஸ் இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த B இருக்குல்ல ஃபாண்டில் Bயில் கிளிக் பண்ணி நான் அதை போல்ட் பண்ணுறேன். தென் ஃபர்ஸ்ட் இதிலே இருந்து இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபாண்ட் சைஸ் 17 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். தென் இதோட ஃபாண்ட் கலரை நான் டார்க் ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. டார்க் ப்ளூ கொடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். தென் Ctrl B கொடுத்து நான் இதை போல்ட் பண்ணிடுறேன். இதுவே உங்களுக்கு இப்போ டைம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் கர்சரை வச்சுங்க, வச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. தென் இப்போ நான் 9 to 10 அப்படின்னு கொடுக்குறேன். தென் இதில் கர்சரை வச்சுக்கிறேன். ஓகே. தென் 10 to 11 இப்படி நீங்கள் டைம் கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நான் டைம் கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் கலர் ஷேடிங்கை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.